ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய தூய செய்தி பிரிவு 15 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 8 முடிய. யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடக்கம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனிகொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனிதருமாக கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் பாஸ்கா காலத்திலே பயணிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளை தியானிக்குமாறு, ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழுமாறு, ஆண்டவர் இயேசு இணைந்து வாழ்வதால் மிகுந்த கனிகளை நாம் தருமாறு இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. ஆண்டவர் இயேசுனுடைய இறுதி பேருரையில் ஒரு சிறிய பகுதியை, ஒரு அழகான ஓமையை, திராட்சை கொடி பற்றிய அற்புதமான சிந்தனையை இன்றைய நற்செய்தி வாசகமாக நாம் பெற்றிருக்கிறோம். ஓர் ஊரில் ஒரு விவசாயி ஒரு வேளாண்மையில் அவர் ஒரு புரட்சியை செய்ய விரும்பினார். வெங்காயம் ஏன் நம்மை கண்ணீரை வரவழைக்கிறது, வெங்காயம் ஏன் இப்படி இருக்கிறது, அதை நறுமணப் பொருளாக மாற்ற வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டாராம். எனவே கற்பூரத்தினால் பாத்தி கட்டி, கஸ்தூரியை உரமாக்கி, பன்னீரை பாய்ச்சி, வெங்காயத்தை நட்டு அதற்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்து வந்தார். தான் நறுமணப் பொருட்களால் அதை அழகுபடுத்தி இருப்பதால், உரமேற்றி இருப்பதால் அது உண்மையிலேயே நறுமணப் பொருளாய் மாறிவிடும் என்று அவர் நினைத்தார். ஆனால் பலன் தருகிற பொழுது, வெங்காயம் வளர்ந்து வந்த பொழுது அதிடத்திலே கற்பூரத்தின் வாசனையோ, கஸ்தூரியின் வாசனையோ, பன்னீரின் வாசனையோ இல்லை. மாறாக வெங்காயத்தின் பண்பு, வெங்காயத்தின் குணம், வெங்காயத்தின் இயல்பு இமியளவு மாறாமல் அது அப்படியே இருந்தது. சென்ம புத்திய செருப்பால் தான் அடிக்க வேண்டும் என்ற பழமொழி இதனால் உண்மையானது. அன்புமிக்கவர்களே, கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் இஸ்ரேல் மக்கள். கடவுள் அவர்களோடு உடன்படிக்கை செய்து அவர்களுக்கு ஒரு சிறப்பான சலுகையை கொடுத்தார். அவர்கள் வழியாகவே வெளிப்பாடுகள் அனைத்தையும் அவர் வெளிப்படுத்தினார். ஆனாலும் அவர்கள் கடவுளுடைய நியாயப்பிரமாணம், கடவுளுடைய கட்டளைகள் இவற்றை மீறி நடந்தார்கள். இந்த செய்தியை பழைய ஏற்பாட்டிலே எசாயா இறைவாக்கினர் மிகவும் அழகாக கோடிட்டு காண்பிக்கின்றார். எசாயா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் உள்ள வசனங்கள். அங்கேயும் திராட்சை தோட்டம் பற்றிய ஒரு கவிதையினை நாம் பார்க்கிறோம். என் நண்பரை குறித்து கவி பாடுவேன், என் நண்பரின் திராட்சை தோட்டத்தை பற்றி காதல் பாட்டொன்று பாடுவேன். செழுமை மிக்கதொரு குன்றின் மேல் என் நண்பருக்கு திராட்சை தோட்டம் ஒன்றிருந்தது. அவர் அதை நன்றாக கொத்தி கிளறி கற்களை களைந்தெடுத்தார்.
நல்ல இன திராட்சை செடிகளை அதில் நட்டு வைத்தார். அவற்றை காக்கும் பொருட்டு கோபுரம் ஒன்றை கட்டி வைத்தார். திராட்சை பழம் துளிய ஆலை ஒன்றை அமைத்தார். நல்ல திராட்சை குலைகள் கிட்டுமென எதிர்பார்த்து காத்திருந்தார். மாறாக காட்டு பழங்களையே அது தந்தது. இஸ்ரேல் மக்களை திராட்சை கொடியோடு திராட்சை பழங்களோடு ஒப்பிடுகிற ஒரு பாங்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இருந்தது. இஸ்ரேல் மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் திராட்சை ஒன்றர கலந்திருந்தது. இன்றைக்கும் புனித நாடுகளுக்கு திருப்பயணம் மேற்கொள்கிறவர்கள் பல இடங்களிலே திராட்சை கொடிகளை பார்க்கலாம். பெரும்பாலும் ஒவ்வொரு யூத மகனுடைய வீட்டிலும் பலஸ்தீனுடைய வீட்டிலும் ஒரு திராட்சை கொடி இருக்கும். ஏன் நீங்கள் கடைகளுக்கு அல்லது விடுதிகளுக்கு உணவு உண்ண போனால் கூட அங்கேயும் வாசலிலே திராட்சை கொடிகளை நட்டு வைத்திருப்பார்கள். அது பலஸ்தீன் நாட்டுக்கே உரித்தான ஒரு தாவரமாக இருக்கிறது. அங்கு அவ்வளவு பெரிய மழை ஒன்றும் பெய்து விடாது. அங்கு பார்த்தால் எங்கும் உங்களுக்கு கற்களும் பாறைகளுமாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த கற்களில் பாறைகளில் ஒரு திராட்சையை ஊன்றி வைத்தால் அது எப்படியோ வேர் பிடித்து எங்கிருந்தோ தண்ணீரை இழுத்து வந்து அது அப்படியே அருமையாய் பசுமையாய் இலையும் காயும் கனியுமாய் அது பூத்து குலுங்குவதை கனிகள் தருவதை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். மிகவும் குறிப்பாக ஆண்டவர் இயேசு பிறந்ததை வானதூதர்கள் இடையர்களுக்கு அறிவித்த அந்த விளை தோட்டம் இருக்கிறதே, அதன் அருகில் ஒரு பெரிய விடுதி இருக்கிறது. அங்கே பெரும்பாலும் உணவு உண்பதற்காக அழைத்து செல்வார்கள். உணவு மிகச் சிறப்பாக இருக்கும். அந்த விடுதியின் வாசலில் ஒரு பெரிய திராட்சை கொடி இருக்கிறது. எப்பொழுதும் அதில் கனிகள் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அதன் பின்னால் பெரிய திராட்சை தோட்டமும் இருக்கிறது. இப்படி பல இடங்களிலே அங்கே திராட்சையை நீங்கள் பார்க்கலாம். வீட்டுக்கு வீடு அவர்கள் திராட்சையை வளர்ப்பார்கள். திராட்சை அவர்களுக்கு ஒரு அடையாளமாக இருந்தது, கனி தருவதாக இருந்தது. இவ்வாறு அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் புழங்குகிற ஒரு தாவரத்தை அடிப்படையாக வைத்து அவர்களுக்கு ஒரு நல்ல படிப்பினையை பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் கற்றுத்தந்தார்கள். அந்த திராட்சை கனிதராத பொழுது ஆண்டவர் அதை என்ன செய்தார்? காட்டு பழங்களை தந்ததால் இனி அதற்கு நீதி வழங்குவேன் என்று அவர் சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த பின்னணியில் தான் இந்த பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர் திராட்சை கொடியை ஓமையாக்கி சொன்ன அந்த பின்னணியில் தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லித் தருகிற சிந்தனையை நாம் பார்த்தல் வேண்டும். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இறுதி பேருரையின் ஒரு பகுதியாக, ஒரு அழகான ஓமையாக இந்த திராட்சை கொடி ஓமை அமைகிறது. இதிலே பல கருத்துக்கள் ஆழமாய் அமைந்திருக்கின்றன. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னோடு இணைந்திருக்க வேண்டும். ஒன்று, நீங்கள் என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி தருவீர்கள். இரண்டு, நீங்கள் சீடராய் மாட்சி அளிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரத்திலே நாம் ஆண்டவர் இயேசு சீடர்களை அழைக்கிற பொழுது எதற்காக அவர்களை அழைத்தார் என்கிற குறிப்பினை நாம் பார்க்கின்றோம். மார்க்கு 3ஆம் அதிகாரம் வசனம் 13, 14. இயேசு மலை மேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும், பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். இயேசு எதற்காக சீடர்களை தேர்ந்து கொண்டார்? இயேசு எதற்காக திருத்தூதர்களாய் அவர்களை அருள் பொழிவு செய்தார் என்றால் 3 நோக்கங்களுக்காக. முதலாவதாக, அவர்கள் தம்மோடு இருக்க வேண்டும். அவர்கள் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். அவர்கள் இயேசுவோடு இருக்க வேண்டும். அதுதான் பிரதானமான முதன்மையான நோக்கமாக இருக்கிறது. இரண்டாவது, அவர்கள் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். மூன்றாவதாக, அவர்கள் தீமையை தங்கள் வாழ்விலும் அடுத்தவர் வாழ்விலும் வென்றாக வேண்டும். பேயை விரட்ட வேண்டும், தீமையை வெல்ல வேண்டும். முதலாவது, அது மிக முக்கியம், அவர்கள் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். இந்த ஓமையிலும் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார், நீங்கள் என்னோடு இணைந்திருங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் மிகுந்த கனி தருவீர்கள் என்று ஆண்டவர் அழகாக நமக்கு சொல்லித் தருகிறார்.
அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய நாட்களில் நாம் கிறிஸ்துவோடு எவ்வாறு இணைந்திருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி நம்மில் எழுகிறது. ஜெபத்தில் நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்க முடியும். இறை வார்த்தை வாசிப்பு தியானத்தில் ஆண்டவரோடு இணைந்திருக்க முடியும். மட்டுமல்ல, நாம் நற்கருணை உட்கொள்வதில் கிறிஸ்துவோடு இணைந்திருக்க முடியும். இவ்வாறு கிறிஸ்துவோடு நாம் ஜெபத்திலும் இறைவார்த்தை தியானத்திலும் நற்கருணையை உட்கொள்வதிலும் கிறிஸ்துவோடு இணைந்திருக்க முடியும். அதுதான் பிரதானமான கிறிஸ்தவ அழைப்பு. நாம் கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால்தான் நாம் அடுத்த பணிகளை நாம் செய்ய முடியும். ஆகவேதான் பவுலடியார் மிகவும் அழகாக நமக்கு சொல்லித் தருகிறார், ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். ஆண்டவரோடு இணைந்திருங்கள். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பவுலடியார் இப்படி மிக அழகாக இணைந்திருத்தலை பற்றி 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரங்களிலே அவர் மிகவும் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறார். ஆண்டவரோடு இணைந்து ஒருமனத்தவராய் இருக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இணைந்திருந்தால் ஒரு மனம் இருக்கும், இணைந்திருந்தால் மன்னிப்பு இருக்கும், இணைந்திருந்தால் அன்பு இருக்கும், இணைந்திருந்தால் விட்டு கொடுக்கிற பண்பு இருக்கும், இணைந்திருந்தால் சண்டை சச்சரவுகள் இருக்காது. குறிப்பாக பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரத்தில் அவர் அந்த சபையை சார்ந்த ஒரு சகோதரி, அவர் பெயர் எயோதியா. அவர் சபையோடு இணைந்திருக்கவில்லை, அவர் குடும்பத்தோடு இணைந்திருக்கவில்லை. அவர் கொஞ்சம் சண்டையிட்டு அவர் கொஞ்சம் பிரிந்திருக்கிறவராக இருக்கிறார். பவுலடியார் அவர்களுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தைகளை பாருங்கள். ஆண்டவரோடு இணைந்து ஒரு மனத்தவராய் இருக்கும்படி எயோதியாவை கேட்டுக்கொள்ளுகிறேன், சிந்திக்காவை கெஞ்சி கேட்கிறேன். ஒரு அக்காவை கேட்கிறார், சிந்திக்கா அந்த அக்காவை கேட்கிறார், அக்கா நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், ஐ ப்ளீட் யூ, ஐ பெக் யூ, நான் உங்களிடத்திலே கெஞ்சி கேட்கிறேன், இணைந்திருங்கள். குடும்பத்துல சண்டை போடாதீங்க, குடும்பத்தை பிரிக்காதீங்க, குடும்பத்துல தனியாமர்த்தனம் வாசிக்காதீங்க. கணவரோடு இணைந்திருங்க, மனைவியோடு இணைந்திருங்க, பெற்றோரோடு இணைந்திருங்க. இன்னொரு குடும்பத்துக்கு வாழ வந்திருக்கிறீங்க, இந்த குடும்பத்துல மருமகள் நீங்க, இணைந்திருங்க. இன்னொரு குடும்பத்துக்கு மருமகனா வந்திருக்கிறீங்க, இணைந்திருங்க. உறவு முக்கியம், இணைந்திருத்தல் முக்கியம். பவுலடியார் அன்றைக்கே இந்த அறிவுரைகளை சொல்லுகிறார். என் உண்மையான தோழரே, அவர்களுக்கு உதவி செய்யுமாறு உங்களை வேண்டுகிறேன். சபையில் இருக்கிற மற்றவர்களை பார்த்து, குடும்பத்து உறுப்பினர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், அவர்கள் அப்படி கொஞ்சம் தூக்கி கொண்டு போகிறவராக இருந்தால் நீங்கள் தயவு செய்து அவர்களுக்கு உதவுங்கள், எல்லாரோடும் உதவுங்கள் சொல்லிட்டு வசனம் 4 சொல்லுகிறார், ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், நான் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் இணைந்து இருங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று அழகாக சொல்லித் தருகிறார். அன்புமிக்கவர்களே, நாம் இணைந்திருக்க முடியுமா? இணைந்திருக்க வேண்டும், இணைந்திருக்க முடியும். அதற்குத்தான் இன்றைக்கு திரு அவை 1வது வாசகத்தை நமக்கு தந்தது. இன்றைய முதல் வாசகத்தை நீங்கள் கவனத்துடன் கேட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இன்றைய முதல் வாசகம் பவுலடியார் மனமாற்றம் அடைந்த பிறகு அவர் செய்கிற செயல் என்ன என்பதனை நமக்கு கோடிட்டு காட்டுவதாய் அமைந்திருக்கிறது. திருத்தூதர் பணிகள் 9ஆம் அதிகாரம் 26 முதல் 31 முடிய உள்ள வசனங்கள். சவுல் எருசலேம் நகரத்துக்கு வந்தபோது சீடர்களுடன் சேர்ந்து கொள்ள முயன்றார். அவர் மனமாற்றம் அடைந்திருக்கிறார், அவர் திருமுழுக்கு பெற்றிருக்கிறார், அவர் கிறிஸ்தனுபவம் பெற்றுவிட்டார். ஒரு காலத்தில் எதிரியாக இருந்தவர், ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களை சிறைப்பிடித்தவர், ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களை அடக்கியவர், ஒடுக்கியவர், கைது செய்தவர், அவர்களுக்கு எதிராக எல்லா புரட்சியும் செய்தவர். ஆனால் இப்பொழுதோ அவர் ஆண்டவரால் தொடப்பட்டு மனம் மாறி இருக்கிறார். ஒரு மனம் மாறிய சகோதரரை, சகோதரியை நாம் எப்படி நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே ஏற்றுக்கொள்ளுகிறோம்? அதான் மிக முக்கியம். சவுல் எருசலேமுக்கு வருகிறார், சீடர்களோடு சேர்ந்து இணைந்து இருக்க அவர் முயற்சித்தார். ஆனால் என்ன நடக்கிறது? அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் அஞ்சினார்கள். அந்த பயம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் கிறிஸ்துவுக்காக நாம் அந்த பயத்தை விடுத்து அடுத்தவர்கள் நம்மோடு இணைந்திருக்க
வாய்ப்பு நல்குதல் வேண்டும். அதான் கிறிஸ்தவ பண்பு, அதான் கிறிஸ்தவ ஒழுக்கம், அதான் கிறிஸ்தவ போதனை. நாம் இணைந்திருத்தல் வேண்டும். பாருங்க, பர்னபா அவருக்கு துணை நின்று அவரை திருத்தூதர்களிடம் அழைத்து சென்றார். அங்க ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு பேர் ஊக்குவிக்கிறவர் பர்னபா. அவர் உதவி செய்து, வாங்க திருத்தூதர்களை கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று சொல்லுகிறார். பேதுருவிடத்திலும் எருசலேமில் இருக்கிற மற்ற மூப்பரிடத்திலும் கொண்டு போய் அவரை நிறுத்துகிறார். 15 நாட்கள், கலாத்திற்கு எழுதிய முதல் திருமுகம் 15 முதல் உள்ள வசனங்களிலே நீங்கள் படித்து பாருங்கள். 15 நாட்கள் இந்த திருத்தூதர்களோடு பவுல் இணைந்திருந்தார், சேர்ந்திருந்தார். எதிரும் புதிருமாய் நின்றவர்கள், கீரியும் பாம்புமாய் அவர்கள் பிரிந்து நின்றவர்கள், சண்டையிட்டுக் கொண்டவர்கள், வேற்று கருத்து கொண்டவர்கள், அவர்கள் இணைந்து வர முடிந்தது. அந்த இணைப்பை கிறிஸ்து அவர்களுக்குள் ஏற்படுத்தினார். பேதுருவும் பவுலும் வெவ்வேறு மனநிலை கொண்டவர்கள், வெவ்வேறு குணாதிசயம் கொண்டவர்கள், வெவ்வேறு பண்புகள் கொண்டவர்கள். ஆனால் கடவுள் அவர்களை இணைத்து வைத்தாரே. கணவன் மனைவி எப்படி வெவ்வேறு பண்புகளாக இருக்கலாம், இணைந்திருக்க முடியும். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழ முடியும். இரும்பை இரும்பால தான் வெட்ட முடியும். நீங்கள் இரும்பாக இருப்பீர்கள் என்றால் இரும்பாக வெட்டுவதற்கு ஆண்டவர் இன்னொரு துணையை உங்களுக்கு தருவார். அதுதான் சரியாக இருக்கும். கடவுள் செய்கிற இணைப்பு அப்படியாக இருக்கிறது. ஆகவே அவர் அவர்களோடு தங்கி இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த இணைப்பு என்பது கிறிஸ்துவோடு மட்டுமல்ல, நாம் அடுத்திருப்பவரோடும் இணைந்திருப்பது. இன்றைய 2ஆம் வாசகம் இந்த கருத்தை அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. இன்றைய 2ஆம் வாசகத்திலே ஆண்டவருடைய இறுதி உணவின் பொழுது அவருடைய மார்பில் சாய்ந்து அவரோடு இணைந்திருந்த திருத்தூதர் யோவான், அங்கேயும் அந்த இணைப்பை பார்க்கிறோம். அந்த இதயம் அன்பு 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 என்று துடிப்பதை துணர்ந்த சீடர் யோவான். அவர் தன்னுடைய கடிதத்திலே, அவர் தன்னுடைய இந்த திருமுகத்திலே இவ்வாறு அழகாக எழுதுகிறார். பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயல் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம். 3:18 செயலில் விளங்கச் செய்வோம். சும்மா வெத்து வார்த்தை அல்ல, வாய்ஜாலம் அல்ல, அவர் வாய்ச்சொல்லின் வீரடி அல்ல, செயலில் விளங்கச் செய்வோம். அப்படி செயல்களில் நாம் இணைந்திருப்பவர்களாக இருப்போம். பாருங்கள், 1க்கு 3 திருத்தூதர்கள் எப்படி இணைப்பை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே செய்து காண்பித்தார்கள் என்று இன்றைய வாசகம் சான்று பகர்கிறது. நம்மால் முடியாதா என்ன? நிச்சயம் முடியும். கருத்து வேறுபாடுகளை களைந்து, கிறிஸ்துவுக்குள்ளாக மன்னித்து, கிறிஸ்துவுக்குள்ளாக ஏற்றுக்கொண்டு, கிறிஸ்துவுக்குள்ளாக தாராளம் காட்டி, கிறிஸ்துவுக்குள்ளாக கொஞ்சம் விட்டு கொடுத்து நாம் இணைந்திருக்க முடியும், இணைந்திருக்க வேண்டும். ஆகவே நாம் சொல்லில் அல்ல, நாம் செயலில் இணைந்திருக்கிறவர்களாக வாழ இன்றைக்கு இந்த வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. கிறிஸ்துவோடு இணைந்திருக்க ஜெபம், கிறிஸ்துவோடு இணைந்திருக்க இறைவார்த்தை தியானம், கிறிஸ்துவோடு இணைந்திருக்க நற்கருணை. இந்த இணைப்பு குடும்பத்தில் ஒருவர் மற்றவரோடு நாம் இணைந்திருக்க நமக்கு செயல்பாட்டினை கொண்டு வந்து தருகிறது என்று இன்றைய வாசகம் நமக்கு அழகுபட சொல்லித் தருகிறது. மேலும் இன்றைய வாசகம் நமக்கு சொல்லுவது என்னவென்றால், இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறவர்களாக நாம் இருத்தல் வேண்டும். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் இந்த உவமையை பல தடவைகள் நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். அதிலே அவர் மிகவும் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறார். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனி தருவீர்கள். கனிதராத வாழ்வு ஒரு நல்ல வாழ்வே அல்ல. நாம் விவசாயம் செய்கிறோம், நமக்கு 1 போகம் விளைச்சல், நமக்கு 2 போகம் விளைச்சல், 3 போகம் விளைச்சல், 1.5 மடங்கு விளைச்சல் என்று நாம் மகிழ்கிறோம். கிறிஸ்துவுக்குள் வாழுகிறோமே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கனி தருகிறோமா? அதான் கேள்வி. பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே மிகவும் அழகாக நமக்கு சொல்லித் தருகிற ஒரு வசனம் எப்பொழுதும் என்னை உற்சாகமாக உந்தி தள்ளும். அது என்ன சொல்லுகிறது பாருங்கள். கிறிஸ்துவோடு இணைந்து வாழுகிற வாழ்வு வெற்றி வாழ்வு. கிறிஸ்துவோடு இணைந்து வாழுகிற வாழ்வு வெற்றி வாழ்வு என்று பவுலடியார் அழகாக சொல்லித் தருவார்.
ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. 1 கொரிந்தியர் 15:57. நீங்கள் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் உங்களுக்கு வெற்றி வாழ்வு. நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும், நீங்கள் கையெடுத்து செய்வதெல்லாம் விளங்கும், நீங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள், நீங்கள் செழிப்பாய் இருப்பீர்கள், நீங்கள் நன்மைக்கு மேல் நன்மை பெறுவீர்கள், ஆசிருக்கு மேல் ஆசி பெறுவீர்கள், வாழ்க்கையில் லாபத்தை, செழிப்பை, முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆம், கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்வு வெற்றி வாழ்வு. நாம் இந்த கனியை வைத்து இணைந்திருக்கிறோமா என்று சொல்ல முடியும். நம்மிடத்திலே கனி, நம்மிடத்திலே வெற்றி இல்லை என்றால் நாம் போதுமான அளவு கிறிஸ்துவோடு இணைந்து இல்லை என்பது உறுதியாகி விடுகிறது. ஆகவேதான் நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும். ஒரு மரமோ ஒரு செடியோ ஒரு கொடியோ பச்சை பசேல் என்று இருக்கிறது என்றால் காரணம் என்ன? அது நன்றாக ஆணிவேர் விட்டு கிளைவேர் விட்டு பூமியிலே தண்ணீர் இருக்கிற இடத்தை எல்லாம் தேடி தேடி அலைந்து தண்ணீரை எடுத்து வந்து அது அழகாக அது பச்சை பசேல் என்று கனிகளை தருவதாக இருக்கிறதே. அப்படித்தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கனி தருபவர்களாக வெற்றி மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அதன் அடித்தளத்திலே ஆதாரத்திலே கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருத்தல் வேண்டும். கிறிஸ்துவோடு இணைந்திருத்தல் வேண்டும். அடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சீடராய் என் தந்தைக்கு மாட்சி அளிக்க வேண்டும். நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் மாறுதல் வேண்டும். இயேசுவிடத்திலே பயனாளிகளாய் மட்டுமல்ல. இயேசு நன்மைகளை செய்கிறார், இயேசு சுகத்தை தருகிறார், அவற்றை போய் கும்பிட்டுட்டு போறோம் அப்படிங்கிறதல்ல. அவரை பின்பற்றுகிற சீடர்களாய் நாம் ஆட்சி அளிக்க வேண்டும். இந்த பாஸ்கா காலம் ஆண்டோடைய உயிர்த்த ஆண்டவர் நமக்கு விடுக்கிற சவால், என் பின்னே வாருங்கள், என் சீடராய் வாழுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவத்திலே நிறைய பேர் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் நான் நினைக்கிறேன் நிறைய கிறிஸ்தவர்கள் வெறும் பயனாளிகளாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவை பின்பற்றுகிற, கிறிஸ்துவுக்கு சான்று பகருகிற, கனி தருகிற, செயலில் காண்பிக்கிற சீடர்களாய் இருக்கிறார்களா என்பதுதான் பெரிய கேள்வியாக இருக்கிறது. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று நாம் இன்றைய இறை வார்த்தையின் ஒளியில் பதில் சொல்லுதல் வேண்டும். நாம் அவருடைய சீடராய் வாழுதல் வேண்டும். அவருடைய சீடராய் தந்தைக்கு மாட்சி அளிக்க வேண்டும். அவருடைய சீடராய் வாழுதல் என்பது சவால் நிறைந்த ஒன்று. அது சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் காண்பிக்கின்ற ஒன்று, அன்பு பணிகளில் காண்பிக்கின்ற ஒன்று என்று நமக்கு நன்றாக புலனாகிறது. அன்புமிக்கவர்களே, கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும், கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும், அடுத்திருப்பவரோடு இணைந்திருக்க வேண்டும், நாம் இந்த சமுதாயத்தோடு இணைந்திருக்க வேண்டும். தனித்து விடப்பட்டால் நாம் வெட்டப்படுவோம், தனித்து விடப்பட்டால் நாம் கழித்து விடப்படுவோம். இதனை நாம் நன்றாக புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இங்கே இந்த ஓமைக்குள்ளாக ஒரு சூட்சமம், இந்த ஓமைக்குள்ளாக ஒரு இலக்கணம், இந்த ஓமைக்குள்ளாக ஒரு அருமையான விதி அடங்கி இருக்கிறது. அதையும் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். கனி தராத கிளைகளை என் தந்தை கழித்து விடுவார். ஆங்கிலத்திலே புரோனிங் என்று சொல்வார்கள். திராட்சை கொடி வைத்திருக்கிறவர்களுக்கு தெரியும். நம்முடைய தமிழகத்தில் திண்டுக்கல் பகுதியில் மிக அதிகமாக திராட்சைகள் விளைகின்றன. நான் இளங்குருமானவராக இருந்த பொழுது முதலில் ஒரு குறுப்பட்டம் பார்ப்பதற்காக அப்படி திண்டுக்கல் பக்கத்திலே ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அந்த அருட்தந்தையினுடைய இல்லம் உள்ள திராட்சை தோட்டம் நிறைந்த இடம். அப்படியே திராட்சை தோட்டத்துக்கு உள்ளே நாங்கள் போய் அனைத்தையும் பார்த்தேன். அது ஒரு சீசன். அந்த சீசன் முடிந்தவுடனே அவர்கள் சொல்லுவார்கள், அடுத்த சீசன்ல பலன் தருவதற்காக அவர்கள் அந்த கிளைகளை வெட்டி விடுவார்கள். அதையெல்லாம் வெட்டி விட்டு புது கிளைகள் புறப்பட்டு வந்தால்தான் அந்த கிளைகள் கனிகள் தருவதாக இருக்கும். அந்த கிளைகள் வெட்டப்பட்டு அந்த திராட்சை கொடியானது அப்படியே என்று பக்கிமொழி முடித்தது போல இருக்கும். அதுல ஒண்ணுமே இருக்காது. தண்ணி பாய்ச்சி உரம் வச்சு அதற்கு புது அந்த கிளைகள் இலைகள் வருமாறு அதனை செய்வார்கள். அவ்வாறு அந்த கிளைகளை வெட்டி விடுகிற அந்த தருணம் மிகவும் வலியான, மிகவும் வேதனையான, மிகவும் அழுகையான ஒரு தருணமாக இருக்கும். அதை செய்யவில்லை என்றால் அடுத்த சீசன்ல அது போதுமான பலனை தரவே தராது. அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் சீடராய் இருப்பீர்களே என்றால் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் உறவுகளிலே, உங்கள் செயல்களிலே வெட்டப்பட வேண்டியவை இருக்கின்றன. புரோனிங்
ப்ராசஸ் இருக்கிறது. அவை எவை? நாம் அதை கண்டுபிடிக்க வேண்டும். கனிதராத கிளைகள், கனிதராத சொற்கள், கனிதராத பார்வைகள், கனிதராத செயல்பாடுகள், கனிதராத உறவுகள், இவற்றை நாம் வைத்துக் கொண்டு அதையும் வச்சுக்குவோம், நான் கிறிஸ்துக்குள்ளும் வாழ்வோம் என்றால் எப்படி வாழ முடியும்? எப்படி கனி தர முடியும்? இனிய உணவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நல்ல வார்த்தைகள் இருக்கிற பொழுது கெட்ட வார்த்தைகளை நீங்கள் எதற்கு பயன்படுத்த வேண்டும்? கிறிஸ்துவோடு இணைந்து நல்ல உறவு வாழ்கிற பொழுது மற்ற தவறான உறவுகள், தவறான பழக்க வழக்கங்கள், தவறான பார்வைகள், தவறான செயல்பாடுகள் மனிதர்கள் நமக்கு எதற்கு? அவற்றை வெட்டி தள்ளுதல் வேண்டும். அது வெட்டவில்லை என்றால் கனிதர இயலாது. இப்படி ஒரு அருமையான சூட்சுமத்தையும் ஆண்டவர் தருகிறார். ஆகவே கிறிஸ்துவோடு இணைந்து வாழ அழைப்பு விடுக்கிற அதே இறை வார்த்தை இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிற தகாதவற்றை வெட்டவும் நமக்கு சொல்லித் தருகிறது. நாம் ஒவ்வொருவரும் நம்மை ஆய்வு செய்தல் வேண்டும். நான் போதுமான அளவு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறேனா? ஜெபம் செய்கிறேனா? இறைவார்த்தை தியானம் செய்கிறேனா? நற்கருணையை போதுமான அளவு நான் பெற்றுக்கொள்ளுகிறேனா? நாம் நம்மை தியானிக்க வேண்டும். நான் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதை செயலில் காண்பிக்கிறேனா? அடுத்திருப்பவர்களோடு குடும்பத்திலே உறவில் இருக்கிறேனா? நான் என் சமுதாயத்தில் இருக்கிறவர்களோடு உறவில் இருக்கிறேனா? இல்லை என்னால் மூஞ்சை தூக்கி வைத்துக் கொண்டு பேசாமல் போய் கொண்டிருக்கிறேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் இன்னும் கனி தர வேண்டும் என்றால் என்னை திருத்த வேண்டும். நான் திருந்த வேண்டும். வெட்ட வேண்டிய சில கிளைகள் இருக்கின்றன, வெட்ட வேண்டிய சில கொடிகள் இருக்கின்றன, வெட்ட வேண்டிய சில காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றன. அவற்றை நான் சரி செய்தால்தான் நான் இனி பலன் தர முடியும். இந்த உண்மையினை நாம் உணர்ந்து கொள்ள இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. உயிர்த்த கிறிஸ்து இறை வார்த்தையில் நம்மை தேடி வருகிறார். உயிர்த்த கிறிஸ்து நற்கருணையில் நம்மை தேடி வருகிறார். உயிர்த்த கிறிஸ்து நம்மோடு இணைந்து அவர் செயல்பாட்டுக்கு நம்மை இட்டு செல்ல அழைப்பு விடுக்கிறார். வாருங்கள், கொடியாகி கிறிஸ்துவோடு இணைந்து நிரம்பிய பலன் தருகிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இன்னொரு கிறிஸ்துவாக சான்று பகர்வோம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நம் விசுவாசத்தை முழக்கமிடுவோம்.